ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழக அரசு இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் 3000 பரிசு தொகை, 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, ஒரு முழு நீள கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருது. தமிழ்நாட்டில் உள்ள 34,000 ரேஷன் கடைகள் மூலம் 2.2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இது வழங்கப்பட்டு வருது. இதுவரை பொங்கல் பரிசு வாங்காதவர்கள் வரும் 20ஆம் தேதி ரேஷன் கடைகளில் பரிசு தொகை மற்றும் தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அனைவருக்கும் பரிசு சென்றடையவே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது இதுவரைக்கும் யாரெல்லாம் பொங்கல் பரிசு வாங்காமல் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பு மீண்டும் வழங்கப்படுது. ஸோ நீங்கள் யாராவது உங்களுடைய பொங்கல் பரிசு தொகையும் பெறாமல் இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஸோ நிறைய நபர்கள் வெளியூரில் இருப்பாங்க. ஸோ அவங்க வேலை செஞ்சுட்டு இந்த பொருட்களை வாங்க முடியாமல் போயிருக்கலாம். ஸோ அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குறாங்க. ஸோ ஏழை மக்கள் அனைவருக்குமே இந்த பொங்கல் பரிசானது கிடைக்கணும் அப்படின்ற நல்ல எண்ண நோக்கத்தோடு மீண்டும் இந்த வாய்ப்பு வழங்குது தமிழக அரசு. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க. நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இன்னும் பொங்கல் பரிசு வாங்காமல் இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம்.